கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் இந்த காலை வழிபாட்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தில் சொல்லி வரவேற்கிறேன். வழிபாட்டுக்கு நாம் ஆயத்தமாக 2 பாடல்களை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த பாடலை நாம் இணைந்து பாடி வழிபாட்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை தொடர்ந்து இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடேன், இயேசு போதும் எனக்கு. இந்த பாடலையும் நாம் இணைந்து பாடி வழிபாட்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை. அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவே. கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை. அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவே. எனக்கு அழியும் உலகினிலே பொன்னாடே இயேசு போதும் எனக்கு. உள்ளம் மாறும் நட்பும் மறையும் உறவும் நிலைப்பதில்லை. மாறா ஒன்று நிலைப்பதுண்டு பெற்றுக்கொள்ள வந்தே. உள்ளம் மாறும் நட்பும் மறையும் உறவும் நிலைப்பதில்லை. மாறா ஒன்று நிலைப்பதுண்டு பெற்றுக்கொள்ள வந்தே. இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே நாடே. இயேசு போதும் எனக்கு. ஜெபம் செய்வோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அனுதினமும் எங்களை தாங்கி வழிநடத்துகின்ற தாயும் தந்தையும் ஆகிய அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலே இந்த மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை திருவழிபாட்டில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நாங்கள் வழிபடுவதற்கு கடவுள் கொடுத்த நல்லதொரு ஆசீர்வாதமான இந்த காலை வழிபாட்டு வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை தொழுது கொள்கின்ற கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தந்தருள்வீராக. வழிபாட்டை முற்றிலுமாய் ஆண்டவருடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக நாம் இணைந்து பாமாலையிலே 33வது பாமாலை பாடலை நாம் பாடுவோம். தூய தூய தூயா சர்வவல்ல நாதா. பாமாலை 33. தேவரீர்க்கு நான்
தென்னிந்திய திருச்சபை வழிபாடு முறைகளில் இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் இந்த நாளின் கால வேளையில் ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தின் வழியாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் இணைந்து 47ஆம் சங்கீதத்தை முறைமுறையாய் வாசிப்போம். இன்றைக்கு முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47. டுடேஸ் ரெஸ்பான்சிவ் சாம் ரீடிங் இஸ் சாம் 47. சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதிலும் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். பாடுங்கள் பாடுங்கள், ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா,
கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நாளுக்குரிய முதலாம் திருமறை பகுதி வாசிக்கப்பட கேளுங்கள். அது தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் துவங்கி 14ஆம் வசனம் உடைய புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 7 verses 9 to 14. வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையுமாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசினதின் நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடே இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்பதே வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம். வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பகுதி வாசிக்கப்பட கேளுங்கள். அது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். The Acts of Apostles chapter 1 verses 1 to 11. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய வாசிக்க கேட்போம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான்.
நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 3ஆம் திருமறை பகுதி, நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட கேளுங்கள். அது லூக்காவின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 53ஆம் வசனம் வரையிலும் அடங்கியிருக்கின்ற ஆண்டவருடைய திருவார்த்தைகள். Gospel according to Saint Luke, chapter 24, verses 45 to 53. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்பதே வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக பாமாலையில் 117வது பாமாலை பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். பாமாலை 117 முதல் 4 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம், புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமாம். ஆற்றவே ஊற்று
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருமறையின் மாண்பையும் இறை அன்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, கற்றுக்கொள்ள, பின்தொடர எங்களை நீர் பலப்படுத்தும். கர்த்தர் பேச நாங்கள் கேட்க எங்களுக்கு அருள் தாரும். இரட்சகர் இயேசுவின் ஒப்பற்ற திருப்பெயரால் பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் இந்த நேரலையின் மூலமாய் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அடைபட்ட நாட்களில் ஆண்டவருடைய வழிபாடுகள் அடைக்கப்படாமல் நாம் இருக்கின்ற இடங்களிலேயே ஆவியானவரின் துணையோடு இணைந்து ஆண்டவரை வழிபடுவதற்கான கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம். உலகம் அனைத்திலும் இந்த நேரலையின் மூலமாய் இப்படிப்பட்ட வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதன் வழியாக நம்முடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படவும், ஆண்டவரிலே நாம் இன்னும் அதிகமாக வேர்கொள்ளவும் இவைகள் நமக்கு உதவிகரமாய் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்ற தலைப்பு கிறிஸ்துவின் விண்ணுக்கு எழுந்த திருநாளுக்குரிய செய்தியின் தலைப்பு. மே மாதம் 21ஆம் தேதி த அசென்ஷன் டே என்று நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி நாம் நினைவு கூர்ந்து விண்ணுக்கு எழுந்த திருநாள், கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்த திருநாள் என்று சொல்லி இந்த நாளை நாம் மகிமையோடு கூட ஆண்டவருடைய விண்ணுக்கு எழுந்ததை நினைவு கூர்ந்து ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்ததின் சிறப்பு என்ன? ஏன் இதை நாம் நினைவு கூர்ந்து வழிபட வேண்டும்? இதன் வழியாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்ற செய்திகள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பொதுவாக பரமேறுதல், பரத்துக்கேறிய திருநாள், இப்படி எல்லாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். எங்களுடைய பேராயத்தில் ஒரு ஆலயத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அசென்ஷன் சர்ச். உதகையில் லவுடேல் பகுதியில் அமைந்திருக்கின்ற அந்த ஆலயத்துக்கு கிறிஸ்து பரமேறிய ஆலயம் என்று சொல்லி பெயர். அன்றைக்கு இருந்த மிஷனரிகள் அந்த திருச்சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்ததுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாகவே ஒரு கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதல் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் பயணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அனுபவமாய் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்பதின் புரிதல் மாத்திரம் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகின்றோம். கடந்த சில வாரங்களாகவே லூக்காவின் நற்செய்தி நூலிலே இருந்துதான் அதிகமான செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த லூக்காவின் நற்செய்தி நூல் மற்ற நற்செய்தி நூல்களிலிருந்து சற்று வித்தியாசமானதாகவும், மற்றவர்கள் எழுதாமல் விட்ட செய்திகளை லூக்கா தொகுத்து வழங்குவதாகவும் இந்த நற்செய்தி நூலின் செய்திகளை நாம் பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த நாளின் செய்தியை நான் 3 பகுதிகளாக பிரித்து நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். ஒன்று, த யுனிக்னஸ் ஆஃப் லூக்ஸ் காஸ்பல். லூக்காவின் நற்செய்தி நூலினுடைய தனித்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தனித்துவத்தை புரிந்து கொண்டால்தான் லூக்கா சொல்ல வருகின்ற செய்தியின் ஆழத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். Luke has given detailed information on the birth event. லூக்கா நற்செய்தியாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய நிகழ்வுகளை மற்ற நற்செய்தியாளர்களை விட மிக கூடுதலாக அவர் கொடுத்திருப்பதை அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து, இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு,
வானம் திறக்கப்பட்டு தூய ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கின அனுபவத்தையும் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அதோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலை நிலத்திலே வனாந்தரத்திலே 40 நாட்கள் அவர் நோன்பிருந்த அந்த நிகழ்வையும், அதைத் தொடர்ந்து பிசாசானவன் ஆண்டவரை சோதித்த நிகழ்வையும் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியங்களை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஊழியத்துடைய துவக்கமாகிய சீடர்களினுடைய அழைப்பை ஆண்டவர் எவ்விதமாய் சீடர்களை அழைத்தார் என்பதையும், அவர்களோடு இணைந்து சீடர்களோடு இணைந்து கலிலேய பகுதியில் அவர் நிறைவேற்றின உன்னதமான ஊழியத்தை குறித்தும் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை மிக அழகாக லூக்கா பதிவு செய்திருக்கின்றார். அந்த வாரத்தில் பாடு மரண வாரங்களிலே நிகழ்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அதோடு கூட கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், அவருடைய அடக்கம், அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதல், இவைகளையும் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அடுத்து தூய ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்படுகின்ற வாக்குத்தத்தத்தை, த ப்ராமிஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இந்த செய்தியையும் லூக்கா மறவாமல் தவறாமல் பதிவு செய்திருக்கிறார். அதோடு மற்ற நற்செய்தியாளர்கள் பதிவு செய்யாத ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் இந்த நாளின் 3ஆம் திருமறை பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். The ascension of our Lord was mentioned only in Luke's gospel. இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணுக்கெழுதல் நிகழ்ச்சி லூக்காவிலே மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின 2 நூல்கள் உண்டு. ஒன்று லூக்காவின் நற்செய்தி நூல், அடுத்தது அப்போஸ்தலர்களின் நடபடிகள் புத்தகம். இந்த 2ஐயும் லூக்கா தான் எழுதுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் இது யாருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். தெயோப்பிலுவே என்ற பெயரை சொல்லி இந்த லூக்கா நற்செய்தி நூலும் அப்போஸ்தலர் நடபடிகளும் துவங்கும். லூக்கா அவர் ஒரு மருத்துவர். he was a doctor as well as he was an historian. அவர் ஒரு மருத்துவர் மாத்திரமல்ல, ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியர். ஆகையினாலே இயேசுவினுடைய வாழ்விலே நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ஒன்றையும் மறவாமல் பதிவு செய்ய வேண்டும் என்பதிலே லூக்கா கண்ணும் கருத்துமாய் இருந்ததினால் மற்ற நற்செய்தியாளர்கள் விட்டுவிட்ட நிகழ்வுகளை லூக்கா பதிவு செய்திருக்கிறார். அதோடு கூட கிறிஸ்துவின் வாழ்க்கையை கால நிர்ணய முறைப்படி, த குரோனலாஜிக்கல் ஆர்டர், அதன் அடிப்படையில் மேக்சிமம் கூடின அளவு கால முறையோடு கூட சொல்லுவதற்கு லூக்கா முற்பட்டிருப்பார். லூக்காவின் நற்செய்தியையும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அதில் ஒரு அழகான முன்னுரை இருக்கும். அதைத் தொடர்ந்து முக்கியமான உள்ளடக்கங்கள் இருக்கும். நிறைவாக ஒரு முடிவுரையும் இருக்கும். The prologue, main contents and the epilogue. முன்னுரை, முக்கிய உள்ளடக்கம், முடிவுரை, இந்த 3ஐயும் அவருடைய எழுத்தில் நாம் நிச்சயமாக காணலாம். ஆகவே இந்த லூக்காவின் நற்செய்தியில் இந்த நாட்களில் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை நாம் இணைந்து தியானித்து கொண்டே இருக்கின்றோம். செய்தியினுடைய 2வது பகுதிக்கு நாம் போகலாம். Why does the ascension be so important for Luke? மற்ற நற்செய்தியாளர்கள் கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதலை குறித்து குறிப்பிடாத போது லூக்கா மாத்திரம் ஏன் இதை குறிப்பிடுகிறார்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? யோவானின் நற்செய்தி நூலை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து பிதாவினிடத்தில் போகப் போகிறேன் என்ற செய்தியை திரும்ப திரும்ப தம்முடைய சீடர்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்வதை
யோவான் நற்செய்தியாளன் தான் அதிகமாக பதிவு செய்திருக்கிறார். அந்த வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டில் அந்த மேற்கோள்களை பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அதே அதிகாரம் 14:28-29 நாம் இப்படி வாசிக்கிறோம், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடைய சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இது தவிர 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், 16ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதல் குறித்த குறிப்புகளை யோவான் நற்செய்தியாளன் பதிவு செய்திருப்பார். ஆனால் அவர் விண்ணுக்கு எழுந்த அந்த நிகழ்வை யோவானிலே அல்லது மத்தேயுவிலோ மார்க்குவிலோ நாம் பார்க்க முடிவதில்லை. மாறாக லூக்கா மாத்திரமே அதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். லூக்காவையும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தையும் நாம் இணைந்து வாசிப்போமேயானால் லூக்காவினுடைய கடைசி அதிகாரம் முடிவுரையில் இந்த விண்ணுக்கெழுதல் நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் இயேசுவினுடைய விண்ணுக்கெழுதல் நிகழ்ச்சி அங்கே இடம்பெற்றிருக்கும். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தால் அந்த புத்தகத்தினுடைய துவக்கத்திலேயே கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதல் நிகழ்ச்சி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆக லூக்காவிலே முடிவுரையாகவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே முன்னுரையாகவும் கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதல் நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் ஏதோ ஒரு மிக முக்கியமான செய்தியை வாசிக்கிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் லூக்காவிடத்தில் இருந்ததை நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது. The message from the ascension of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதலின் மூலமாய் லூக்கா நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்ற செய்திகள் என்ன? The message is from the ascension of Jesus Christ. இயேசுவினுடைய விண்ணுக்கெழுதலின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில மிக முக்கியமான உண்மைகளை இந்த நாளில் நாம் இணைந்து கற்றுக்கொள்வோம். கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே மேசியா வரப்போகிறார், அவர் பிறக்கப் போகிறார் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அநேக தீர்க்கர்களினாலே முன்னுரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், ஜீவபலியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். இப்படி இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு வரலாற்று நாயகன் யார்? அவர் கடவுளின் திருமகன் என்பதை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேதான் லூக்கா இதை பதிவு செய்திருக்கிறான். It is a strong record that says Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதை கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் பிதாவினிடத்திலிருந்து குமாரனாக இந்த பூமியில வந்தவர். இப்பொழுது தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றி முடித்துவிட்டு இந்த இறைமகன் பிதாவினிடத்திலே கடந்து போகிறார். It is a strong record that says Jesus is the Son of God. அடுத்து, it is perfect evidence that the redemption of the human race is completed. கடவுளுடைய மீட்பின் திட்டம் கிறிஸ்துவிலே நிறைவேறி முடிந்துவிட்டது என்பதை இந்த கிறிஸ்துவின் விண்ணுக்கெழுதல் நிகழ்ச்சி நமக்கு அழுத்தம் திருத்தமாக கற்றுக் கொடுக்கிறது. எந்த நோக்கத்திற்காக தந்தையாகிய கடவுள் தன் ஒரே பேரான மைந்தனை பூமிக்கு அனுப்பினாரோ அந்த மீட்பின் திட்டத்தை கிறிஸ்து நிறைவேற்றி தம்முடைய தந்தையினிடத்திலே அவர் திரும்பி போனார் என்கின்ற மிக முக்கியமான ஒரு சான்றை இந்த விண்ணுக்கெழுதல் நிகழ்ச்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படியானால் கடவுளுடைய மீட்பின் திட்டம் முடிவடைந்து விட்டது. ஆகவே நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு விட்டோம், இனி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படி என்ற ஒரு தவறான புரிதலுக்கு நாம் போய்விடக்கூடாது. நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய கடவுள் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே பலியாக, தியாக பலியாக சிலுவையிலே ஆண்டவர் கொடுத்தார். அந்த மரணத்தின் மூலமாய், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மீட்பை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் கிறிஸ்துவின் வழியிலே நடக்க நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவை நோக்கிய பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது, கிறிஸ்து காட்டின பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கும் போது, நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன் என்கின்ற அந்த அனுபவம், அந்த உறுதி நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். சில ஊழியக்காரர்கள் இன்றைக்கு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து விட்டார், இரத்தத்தை சிந்தி விட்டார், ஆகையினால இனி நமக்கு எதுவும் தேவையில்லை. த கிருபை, ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை, த ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அதிகமான கிருபையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்படி சில புரிதல்களை இந்த நாட்களில் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரோடு கூட இணைந்து நாம் பயணிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நம்மை புதுப்பித்து பலப்படுத்திக் கொள்ளுகின்ற அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்கிற உறுதியோடு கூட கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற அந்த வாழ்க்கையில நாம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எனக்கு அந்த மீட்பு சம்பாதித்துக் கொள்ளுகின்ற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து, the ascension of Jesus Christ gives additional information about his second coming. இந்த கிறிஸ்துவின் விண்ணுக்கெழுதல் நம்ம கொடுக்கின்ற மூன்றாவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், இந்த இயேசு திரும்பவுமாக வருவார். The second coming of Jesus. அதை குறித்து அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் லூக்கா சொல்லுகிறார், அவர் மறுபடியும் வருவார், அவர் மறுபடியும் வருவார். ஆக இந்த விண்ணுக்கெழுதலின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற மிக முக்கியமான மூன்றாவது ஒரு செய்தி, கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த செய்தியை இந்த விண்ணுக்கெழுதலின் அனுபவத்தின் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்து இந்த பகுதியில் நாம் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இதுவரையிலும் ஆண்டவர் இயேசு சீடர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று வாசித்திருக்கிறோம். அதே போலவே 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் பங்கிடும் போதும் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசித்திருப்போம். இயேசுவினிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் திரும்பி போகும்போது ஆண்டவர்களை வாழ்த்தி அனுப்புவதை பார்க்கலாம். குறிப்பாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்று போகும்போது சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அவளை வழி அனுப்பி வைப்பதை திருமறையில் வாசிக்கிறோம். ஆனால் தாம் அதிகமாக நேசித்த சீடர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை இந்த பகுதியிலே தான் நாம் வாசிக்கிறோம். தாம் அதிகமாக நேசித்த தன்னுடைய சீடர்களை தம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி தம்முடைய சீடர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த நிகழ்வை இந்த விண்ணுக்கெழுதலின் நிகழ்ச்சியிலே தான் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே தம் கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆக கடவுள் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை இந்த பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் லூக்கா 24 அதிகாரத்தில் 52வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு. இட் கிவ்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி டு ஹிஸ் டிசைபிள்ஸ். அதுவரையிலும் கலக்கத்தோடு தவிப்போடு இருந்த இந்த சீடர்கள் இப்பொழுது ஒரு தெளிவு பெற்று இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள் வந்திருக்கிறது. இட் கிவ்ஸ் them a strong hope. இந்த விண்ணுக்கெழுதல் கிறிஸ்து இறைமகன் என்பதையும்
அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி பிதாவினிடத்தில் கடந்து போயிருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார். இந்த செய்திகள் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறது. அதோடு கூட இதற்கு முன்பு வரை துக்கமுகமாயிருந்தார்கள், கலங்கி போயிருந்தார்கள், ஒரு ஆவியை காண்பதை போல இருந்தார்கள். இப்படித்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த சீடர்களின் புரிதலாய் இருந்தது. ஆனால் இந்த விண்ணுக்கெழுந்த திருநாளுக்கு பிறகு சீடர்கள் எப்படி திரும்பி போனார்களாம்? அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு, இட் கிவ்ஸ் கிரேட் ஜாய் இன் தேர் ஹார்ட், அவருடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்றவர்களாக அவர்கள் திரும்பி போகிறார்கள். நிறைவாக, with a new experience, they returned to Jerusalem and praising God in the temple. இதற்கு முன்பு வரை they were in strict quarantine. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய மரணமே அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதுனால பூட்டிய அறைக்குள்ளேயே அவர்களுடைய தனிமையின் காலங்கள் இருந்தது. யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டப்பட்ட அறையிலே இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தனிமையிலே பூட்டப்பட்ட அறைக்குள்ளேயும் முடங்கி போயிருந்த இந்த சீடருடைய வாழ்வு கிறிஸ்துவனுடைய விண்ணுக்கெழுதலுக்கு பிறகு அவர்கள் எங்கே போகிறார்கள்? எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆண்டவரை துதித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துவின் விண்ணுக்கெழுதல் சீடர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சியோடு கர்த்தரை புகழ்ந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்தி இருக்கிறது. ஆக இந்த நாளுடைய காலவேளையில் கிறிஸ்துவின் விண்ணுக்கெழுந்த திருநாளை குறித்த சிந்தனையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த 8 விதமான செய்திகளை ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று, இயேசு கடவுளின் திருமகன் என்பதை இந்த விண்ணுக்கெழுதல் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவனுடைய மீட்பின் செயல்பாடுகள் நிறைவடைந்திருக்கிறது என்பதை இந்த விண்ணுக்கெழுதல் நிகழ்வு குறிப்பிடுகிறது. விண்ணுக்கெழுந்து போன இந்த ஆண்டவர் இயேசு மறுபடியுமாக 2வது முறை இந்த பூமியிலே நியாயாதிபதியாக வருவார் என்ற செய்தியை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சீடர்களை ஆண்டவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த அற்புதமான ஒரு அனுபவத்தை இந்த விண்ணுக்கெழுதல் நிகழ்வு கற்றுக் கொடுக்கிறது. சீடர்களுக்கு ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றல் இதன் வழியாக கிடைத்தது. அவருடைய நம்பிக்கையில அவர்கள் பலப்பட்டார்கள். அவருடைய இருதயத்திலே மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் திரும்பி வந்தார்கள். இதுவரையிலும் பூட்டிய அறைக்குள்ளே முடங்கி போயிருந்தவருடைய வாழ்க்கை இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவர்கள் இணைந்து ஆண்டவரை துதிக்கிற ஒரு பேராற்றலை, மகிழ்வை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த விண்ணுக்கெழுதலின் அனுபவம் நம்முடைய வாழ்விலும் இந்த கிருபைகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நான் நம்பியிருக்கிற ஆண்டவர், நான் விசுவாசிக்கிற கர்த்தர், நான் தொழுது கொண்டிருக்கிற என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், பரத்துக்கு விண்ணுக்கு எழுந்து சென்றார். அவர் மறுபடியும் வருவார். அவருடைய வருகைக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்க வேண்டும் என்கின்ற இந்த உணர்வோடு கூட இந்த நாளின் வழிபாட்டில் ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்வோம். தேவன் தாமே இந்த திருவசனங்களின் வழியாய் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லவருடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் தோற்றத்து பிறந்தார். பொதிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி அவருக்கு உயிரோடு மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாய்க்க சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் நினைவுகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 22nd Mrs. Iron Jayasilan, Mrs. Ruth Anita, Mr. Christopher Kesavan, Mr. Augustine Samuel, Mr. Robbie Rajasegar, Mr. Sujil Wilson, Mr. Davis Jaykumar. 23rd Mr. Vijay, Master Darren Bensam, Mr. Vijay Singh, Mr. Havin Heba,
Mrs. Krena Joseph, Mr. Moses Aaron, Mr. Joshua Alexander. 24th, Mrs. Johnselyn Jabamani, Mr. Samson Rajan Babu, Mr. Justin Raj, Master John Ratana Raj, Mr. Baburaj Thomas. 25th, Master Ritik Joshua, Mrs. Felicia Cliff, Mrs. Preeti Cyril, Mrs. Chandra Prema Lazar, Mr. Vedamuthu Edward, Mr. Afre Jain, Mr. Sylvan Rajan, Master Vikrant Bhatt, Mr. Benson Bensam, Mr. Sam Jnana Brinda, Mr. Anand Raj, Mr. Bennett Sandosh, Mr. Stephen Meshak. 26, Mr. Rajendra Prasad, Mr. Jason Daniel, Miss Isia Melona, Mrs. Jennifer Samuel, Mrs. Jaka Lenu Baburaj. 27th, Mrs. Jerry Rani Pushparaj, Dr. Benjamin Rajendran, Mr. Anand Sampson, Master Aiden Raj, Mrs. Sujita Nitish, Mrs. Sunny Simila Edwin, Mr. Praveen Kumar, Mr. Gabriel Andrews. 28th, Master Patrick Jaibal, Mr. Raviraj, Mr. Shija Regison, Mrs. Vijikala, Master Adrian Samuel, Mrs. Arul Rubavadi Shantakumar. திருமண ஆண்டுகளை நினைவுகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 22nd, Mr. and Mrs. Paul Osir Joseph, Mr. and Mrs. Edwin Rajkumar, Reverend Victor Prem Kumar, Mrs. Mary Uma Victor, Mr. and Mrs. Sam Isaac Rajan. 23rd, Mr. and Mrs. Arul Selvam, Mr. and Mrs. Arun Raja, Mr. and Mrs. Kuruba David Raj, Mr. and Mrs. Rajiv Jedidia, Mr. and Mrs. Satish Babu. 24th, Mr. and Mrs. Frederick, Mr. and Mrs. Judson, Mr. and Mrs. Bosco, Mr. and Mrs. Sunil Kumar. 25th, Mr. and Mrs. Jai Singh, Mr. and Mrs. Deva Kumaradas, Mr. and Mrs. Mallikarjun. 26th, Mr. and Mrs. Priyachand, Mr. and Mrs. Stanley, Mr. and Mrs. Wilfred, Mr. and Mrs. Amos, Mr. and Mrs. Samuel. 27th, Mr. and Mrs. Kissinger, Mr. and Mrs. Arthur Arul Daniel, Mr. and Mrs. Andrew Bildas, Mr. and Mrs. James. 28th, Mr. and Mrs. Bethel Raj, Mr. and Mrs. Manoj Kumar, Mr. and Mrs. Binu Kumar Bennett. பிறந்த ஆண்டுகளை, திருமண ஆண்டுகளை மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் வாழ்த்து பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எண்ணில் அடங்கா சங்கீதம் 11ஆம் வசனம், Psalm 147 11th verse. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த ஆண்டுகளை, திருமண ஆண்டுகளை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்ற இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் அருளின இந்த புதிய கிருபையில் ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் தொடர்ந்து வாழ அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக 140வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா. இப்போது ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் இந்த பாடலில் உள்ள முதல் 2 கவிகளை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் வழிபடுவோம். 140வது கீர்த்தனை பாடல்.
தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஆற்றின ஆதி ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும் தேற்றிக் கொண்டாருளும் மன்னிப்பின் மருவும் தேற்றிக் கொண்டாருளும் மன்னிப்பின் மருவும் திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சாமி ஏற்றுக் கொண்டாருளும் தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் உண்டு இதிலே அருமை பிதாவே கூட்டம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி ஏற்றுக்கொண்டாருளும் தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஜெபம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுடைய எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, மீண்டுமாக இந்த நாளினுடைய காலவேளையில் இந்த நேரலின் மூலமாய் உம்மை நாங்கள் இணைந்து வழிபடுவதற்கு கடவுள் தந்த இந்த நல்லதொரு ஆசீர்வாதத்தின் காலை வழிபாட்டு வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சென்று போன நிமிடம் வரையிலும் உம்முடைய வல்ல கரம் எங்களோடு கூட உடன் வந்து எங்களை வழிநடத்தின ஆசீர்வாதங்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் குடும்ப வாழ்விலும் எங்களுடைய திருச்சபையின் வாழ்வின் பயணங்களிலும் நல்மேய்ப்பராக நீர் கூடவே வந்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே எங்களை நடத்தி நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த வேளைகளில் எல்லாம் தேவரீர் எங்களோடு கூட உடன் வந்த அற்புதமான உடைய வழிநடத்துதல்களை நன்றியோடு கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். தகப்பனே, நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த அடைபட்ட நாட்களில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாப்பது போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மறுபடியுமாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற மக்கள், மருத்துவமனைகளிலே பணி செய்கிற மக்கள், அரசு நிறுவனங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிற மக்கள், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் கர்த்தாவே, இந்த விஷக்கிருமியுடைய தாக்குதல் எந்த நேரத்திலும் தங்களை தாக்கலாம் என்கின்ற நெருக்கடியை பொருட்படுத்தாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்வினுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்தித்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களிலே ஒரு சிலர் பாதிக்கப்பட்டாலும் கூட கர்த்தருடைய கிருபையின் பலத்தினாலே நீர் விடுதலையை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, கேம்புகளிலே தங்கியிருக்கின்ற என் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, பாதிப்புக்கு உள்ளாயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள திருக்கரம் அவர்கள் எல்லாம் தொடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வானத்திலும் பூமியிலும் கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்கு ஆண்டவரே வல்லமுள்ள நாமமாய் அருளப்பட்டு இருக்கிறது. உயிர்ப்பிக்கின்ற திருப்பெயராக, எங்களை நம்பிக்கையிலே வழிநடத்துகிற திருப்பெயராக, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற இயேசுவின் திருப்பெயராக ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து ஜெபித்து ஆண்டவரே இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட தொடர்ந்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளினுடைய காலவேளையில் உலகம் அனைத்திலும் இந்த நோய் கிருமியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தேசத்திற்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் திருக்கரம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், விடுவிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அமீரகத்துக்காக ஜெபிக்கிறோம், அரச குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்களை பாதுகாக்கின்ற முயற்சியில்
அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். வழிநடத்துகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த கொரோனாவினுடைய பிடியிலிருந்து நாங்கள் விடுபடவும் இயல்பு நிலைக்கு சீக்கிரமாய் திரும்பவும் எங்களுக்கு பலன் தாரும். உலகத்தின் பொருளாதாரம் ஆண்டவரே மிக மோசமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளில், விலைவாசிகள் விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களில், என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற நேரங்களில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதை போல இந்த காலவேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற வல்லமுள்ள ஆண்டவர், நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த பொருளாதார சரிவிலிருந்து நாங்கள் எல்லாரும் மீண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கால வழிபாட்டில் இந்த நேரில் மூலமாய் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, சிறப்பாக அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாளின் செய்தி அந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். லூக்கா நற்செய்தியாளன் அதை அழகாக பதிவு செய்து இந்த விண்ணுக்கெழுதலின் நிகழ்வின் வழியாக கிறிஸ்து கடவுளின் திருமகன் என்பதை ஆண்டவரே உறுதிப்படுத்துகிறார். கிறிஸ்துவிலே மீட்பின் திட்டம் நிறைவேறி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த கிறிஸ்து மறுபடியுமாக வருவார் என்ற செய்தியை உறுதிப்படுத்துகிறார். இந்த கிறிஸ்து தம்முடைய சீடர்களை திக்கற்றோடாக விடாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புகிறார். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு புதிய நம்பிக்கையோடு அவர்கள் சென்று கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவருடைய மாறாத புதிய கிருபைகள் எங்களோடு கூட உடன் வரட்டும். எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஒப்புவிப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் வழிநடத்தும் தூயாவியின் இடையராத உறவும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றுமே நின்று நிலைத்திருப்பதாக. வழிபாட்டுக்கு நிறைவாக பாமாலையில் 124வது பாமாலை பாடல், நீர் திவ்ய வழி இயேசுவே நீர் பாவ நாசர்தாம். இந்த பாடலின் முதல் 2 கவிகளை நாம் இணைந்து பாடுவோம். 124வது பாமாலை பாடல். சமாதானத்தோடும் நிறைவான சந்தோஷத்தோடும் போய் வாருங்கள். Praise the Lord.